சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு வார்த்தை தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் 30-31 இந்த வசனத்தில் நீங்கள் பாருங்கள். அந்த ராஜா என்ன பண்ணுகிறார் என்பதை மட்டும் நீங்கள் பாருங்கள். நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணுகிறார்? இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரதாபத்துக்கு என்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிச்சு என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நீங்க இங்க பார்க்க முடியும். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிற ஒரு காரியம், இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்கிற ஒரு காரியம் என்னன்னா, இது நான் கட்டின வீடு, இது நான் கஷ்டப்பட்டு வாங்கின காரு, இது நான் நடத்தின குடும்பம், இது ஒன்றும் இல்லாமல் இருந்தது, நான் துளிர்க்கும் போது தான் என் குடும்பம் துளிர்க்க ஆரம்பித்தது. இப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த நேபுகாத்நேச்சாருடைய வாயிலிருந்து வந்தது என்ன வார்த்தை வந்தது பாருங்களேன். இது என்னுடைய பராக்கிரமத்தினால என்னுடைய மகிமையினால இது கட்டப்பட்ட மகாபாபிலோன்னு சொல்லிட்டு உப்பரிக்கையில் நடந்து கொண்டு இருக்கும் போதே இம்மிடியட்டாக கர்த்தர் என்ன பண்ணாரு? அவன் ஒரு வார்த்தை வருது, ராஜபாரம் உன்னை விட்டு நீங்கிச்சு. அவன் மேலேருந்து கீழே தள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலை. இது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, யாராவது ஒருவர் இந்த பெருமையோடு நீங்கள் இருக்கீங்களா? 1 பேதுரு 5:5 சொல்லுகிறது, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அப்போ ஆண்டவருக்கு இந்த பெருமையை யார்கிட்ட இருக்குதோ அவருக்கு அது பிடிக்காது. ஆனால் நிறைய பேருக்கு தன்னுடைய இனத்தின் மேலே ஒரு பெருமை, தன்னுடைய வீட்டின் மேலே பெருமை, தன்னுடைய உடன்பிறப்புகள் மேலே ஒரு பெருமை, அதே மாதிரி வெளியே தன்னை பற்றி பீத்திக்கிறதுல அவங்கள மாதிரி கொஞ்சம் நஞ்சம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது, ஆனால் ஓவராக பேசுவாங்க. இந்த மாதிரி பெருமைப்பட்டனா கர்த்தருக்கு இது அருவருப்பானது. அந்த ராஜாக்கு விடத்துலேயே ஆண்டவர் சொல்கிறார், ராஜபாரம் உன்னை விட்டு நீங்கிச்சு. அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்ன மாத்திரத்திலே அவனை என்ன பண்ணுறாங்க? புட்களை திணுகிற ஒரு அளவுக்கு தள்ளப்படுகிறார். இன்றைக்கு யாராவது நம்மளிடத்துல அந்த மாதிரி ஒரு பெருமை இருக்கா? அந்த பெருமையை கர்த்தர் வெறுக்கிறார். ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கலாமா? சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் எக்கு தப்பா கோணலானவைகளா எதை செஞ்சாலும் நெகட்டிவாக இருக்குதுன்னா நம்மக்கிட்ட ஒரு வேளை அந்த பெருமை இருக்கலாமே. அந்த பெருமை இருக்கிறதையும் இல்லாததான் மாத்திரமே அவரிடத்துல ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, நீங்கள் பெருமைக்கு எதிர்த்து நிற்கிற தேவன் ஆண்டவரே, அப்பா இந்த பெருமை எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த நேபுகாத்நேச்சாருக்கு நடந்தது எங்களுக்கு தெரியும்ப்பா. ஒரு விஷயம் ஆண்டவரே, நீர் எங்களை மன்னிங்க சொல்லி ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தர் நினிவே நகரத்தாருக்கு மன்னித்தது போல நமக்கும் அவர் மன்னிப்பார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, இன்றைக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. பெருமை உள்ளவர்களுக்கு நீர் எதிர்த்து நிற்கிற தேவன். என்னென்ன காரியத்தை ஆண்டவரே நாங்கள் ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருக்கோமோ ஆண்டவரே, எங்களுடைய நாவுக்கு காவல் வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். என் கர்த்தர் நீர் காரியங்களை மாற்றி கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் பேச வேண்டுமா, இடைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் கர்த்தர் எங்களுடைய கருத்தை பிடிச்சி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி கொடுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த பெருமைகள் எங்களுடைய சரீரத்தை விட்டு, எங்களுடைய ஆவியை விட்டு, ஆத்மாவை விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. எத்தனை முறை என் குடும்பம், என் பையன், என்னுடைய கணவன், என்னுடைய வீடு, என்னுடைய வெஹிக்கிள், என்னுடைய நகைகள், என்னுடைய இனம், என்னுடைய ஜாதி, எங்கள் ஊர் ஆண்டவரே, இந்த பெருமையை நீர் அருவருக்கிறீர் ஆண்டவரே. அதை வெறுத்து போடுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, அதற்கு ஆண்டவரே நாங்கள் துணை போகிறவர்களா அல்ல, உண்மை பிரதிபலிக்கிறவர்களா நாங்கள் எல்லாரும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த இரவுல தயவாய் நீர் எங்களுக்கு மன்னிங்கப்பா. அப்பா, அந்த ராஜா ஆண்டவரே உடனடியாய் கீழே தள்ளப்பட்டு ஆண்டவரே மிருகங்களை போல மாறினானே. என் கர்த்தர் ஆண்டவரே, நீர் எவ்வளவாய் இரக்கத்தை காண்பித்து இதுவரைக்கும் நடத்துனீங்க ஆண்டவரே, இனியும் நீங்க நடத்துங்கப்பா. எங்களை தயவாய் மன்னிங்க, எங்களுடைய பாவங்களை மன்னிங்க. இந்த பெருமை எங்களுடைய இருதயத்துல இல்லாதபடிக்கு அதை சுற்றிலும் வேற அறுப்புண்டு ஆண்டவரே எரியப்படட்டும், அக்கினியிலே சுட்டெரிக்கப்படட்டும் ஆண்டவரே. நீர் தான் பொறுப்பெடுத்து நடத்தின ஆண்டவரே. உமக்கு எது சித்தமோ அதை மட்டுமே யோசிக்க செயல்படுத்த உதவி செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே, நாங்கள் எங்களை அறியாமல் ஏதாவது பெருமையான வார்த்தைகளை பேசியிருப்போமானால், இந்த வருடம் முழுவதும் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை சிந்தித்திருப்போமானால் தயவாய் மன்னிங்க. நீங்க தான் பெரியவர், நீ தான் சர்வ வல்லவர், நீ தான் ஆண்டவரே எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய கரத்தை பிடிச்சு நடத்துங்க, காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென். God bless you.